ஹாய் வீவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரேவதி கார்த்தியோட ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ நம்ம கார்த்தி வந்து ரேவதிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. என்னங்க நீங்கள் பாட்டுக்கு வேலையே வேணாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்லுவாங்க, அந்த ஆஃபீஸில் எனக்கு ஒர்க் பண்ணவே பிடிக்கல, நீங்கள் நடந்துக்கிற பிஹேவியரும் சரியில்லை, அதனால தான் என்னால் அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ண முடியாது, இனிமேட்டு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே கார்த்தி சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் சும்மா நீங்கள் வேலை பார்க்க இஷ்டம் இல்லை, உங்களுக்கு வேலை பார்க்க தெரியலன்னு சொல்லுங்கள், அதை விட்டுட்டு என் மேலே நீங்கள் குறை சொல்லாதீங்க, எவனோ எழுதின லெட்டருக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது, அதுக்காக என்னையும் அசிங்கப்படுத்திட்டு போவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நீங்கள் பண்ண தப்ப நியாயப்படுத்தி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க உங்களுக்கு இங்கே ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஆஃபீஸை விட்டு போங்க, மற்றபடி தேவையில்லாத பழியெல்லாம் சுமத்திட்டு இந்த ஆஃபீஸை விட்டு போவாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி கிட்ட கார்த்தி செம்மையாக பேசிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ரேவதி வந்து கோவத்தில் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. என்ன தைரியம் இருந்தால் அவன் தப்பு பண்ணிட்டு ஏன் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி ரேவதி செம்ம கோவத்தில் இருக்க. அப்போ தான் நம்ம சாம்பிடுச்சேரி வருவாங்க. என்னாச்சுமா ஏன் இவ்வளோ கோவத்தில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே ரேவதி சொல்லுவாங்க, இல்லைம்மா அந்த எம்டி நடந்துக்கிற பிஹேவியர் சரியில்லை, லட்சம்லாம் எழுதி கொண்டு வந்து வைக்கிறான், இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே நம்ம சாம்பிடுச்சேரி சொல்கிறாங்க, இங்கே பார் ரேவதி நம்ம வேலை பார்க்க போகிற இடத்துல இந்த மாதிரி சில தடங்கள்லாம் வரும், அதையும் உடச்சிட்டு நம்ம எதிர்நீச்சல் பண்ணி போய்கிட்டே இருக்கணும், அதை விட்டுட்டு பயந்து ஓடி வரக்கூடாது, நீ சாம்பிடுச்சேரியோட பொண்ணு, நீ அந்த இடத்துல போயிட்டு உன்னோட திறமையை காட்டு, எவ்வளோ தடங்கள் வந்தாலும் அதெல்லாம் உடச்சி எரிஞ்சுட்டு நீ யாருன்றதை காட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதிக்கு சாம்பிடுச்சேரி தைரியம் கொடுக்குறாங்க. உடனே நம்ம ரேவதியும் சாம்பிடுச்சேரி சொல்றதை கேட்டுட்டு, சரிம்மா அந்த கம்பெனிக்கு போய் நான் ஒர்க் பண்ணி என்னோட திறமையை காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதிக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஃப்ரெண்டு திடீர்னு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஃபோன் பண்ணதுமே நம்ம ரேவதிக்கு ஒன்றுமே புரியல, இவ எதுக்கு திடீர்னு ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ தான் ரேவதியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, என்ன ரேவதி எப்படி இருக்க, 6 மாதத்துக்கு முன்னாடி நீயும் ஆஸ்திரேலியா வந்து செட்டில் ஆயிருக்க வேண்டியது, என்ன பண்ணுறது உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க உன்னைய ஆஸ்திரேலியா போ விடாமல் தடுத்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டதுமே நம்ம ரேவதிக்கு எதுவுமே புரியல, என்னடி நீ வளர்ற, நான் எப்போ ஆஸ்திரேலியா வரேன்னு சொன்னேன், எனக்கு நான் இன்னும் பாஸ்போர்ட் கூட எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ரேவதியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, என்ன ரேவதி நீ பழசெல்லாம் மறந்துட்டியா என்ன, நீ ஆஸ்திரேலியா வந்து செட்டில் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு நீ தானே ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்த, அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி கடைசி நேரத்தில் நீ ஃப்ளைட் ஏற வரும்போது உன்னோட ஹஸ்பண்ட் வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ரேவதிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, என்னடி சொல்கிறேன் எனக்கு இன்னும் கல்யாணமே அவளை ஹஸ்பண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ரேவதியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, ரேவதி எனக்கு என்னமோ அங்கே தப்பு நடந்திருக்க மாதிரி தோணுது, நீ பழசெல்லாம் மறந்துட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே நம்ம ரேவதி சொல்கிறாங்க, ஆமாண்டி எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சு, அதில் நான் கொஞ்சம் பழசெல்லாம் மறந்துட்டேன்னு சொன்னாங்க, ஆனால் நீ சொல்கிற எதுவுமே எனக்கு ஞாபகத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ரேவதியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, உனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அவர் உன்னோட சொந்தக்கார பையன் தான் நினைக்கிறேன், எனக்கு அவரோட பேர் கூட சரியாக தெரியாது, நீ வேணும்னா உன்னோட பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட ஃப்ரெண்டு சொல்லிடுறாங்க. உடனே ரேவதி கேட்குறாங்க, அப்போ என்னோட ஹஸ்பண்டை நீ பார்த்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரேவதி ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இல்லடி நான் பார்த்ததெல்லாம் இல்லை, நீ வந்து கரெக்டாக ஃப்ளைட் ஏற வரும்போது அவர் வந்து உன்னோட மனசை மாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாரு, அது மட்டும் இல்லை நீ அவர் மேலே எந்த அளவுக்கு உயிராக இருந்த தெரியுமா, அவர் மேலே நீ வச்ச பாசம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லடி, அவருக்காக தான் நீ ஆஸ்திரேலியா வர்றதுக்கே ஏற்பாடு பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ரேவதிக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு ஒன்றுமே புரியலதி, என்னைய சுற்றி ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்குதுன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம ரேவதியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, ஆமாம் ரேவதி நீ எதுக்கோ ஒரு நல்ல டாக்டராக போய் பாரு, உனக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்க, அது மட்டும் இல்லாமல் உன்னோட வாழ்க்கையில் பல குளறுபடிகள் இருக்க, அதையும் நீ சரி செஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி கிட்ட ரேவதியோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதிக்கு அந்த நியூஸை கேட்டதுலேருந்து அவங்களுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு, இன்னும் ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அப்புறம் எதுக்காக அம்மா இன்னொரு மாப்பிள்ளையை எனக்கு பார்த்து வச்சுருக்காங்க, அது இல்லாமல் சொந்தக்கார பையன் வேற சொல்கிறா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பயங்கர டென்ஷனில் இருக்கா. இந்த சைடு இதுக்கெல்லாம் நம்ம ஒரு முடிவு கட்டணும்னா அக்கா கிட்ட நடந்த விஷயம் என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை போய் பார்க்குறாங்க. அக்கா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட கேட்க அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, சொல்லு ரேவதி அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரேவதி சொல்கிறாங்க, நான் என்ன பழசெல்லாம் மறந்துட்டேனா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வேற சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரோகிணிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, ரேவதி என்ன சொல்கிற, இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே ரேவதி சொல்கிறாங்க, நான் 6 மாதத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா போகிறதுக்கு வேற ஏதோ அப்ளை பண்ணியிருக்கேன்னு என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னான், அவள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு, நான் யாருக்கா கல்யாணம் பண்ணினேன், என் வாழ்க்கையில் என்ன தான் நடந்துச்சு, கொஞ்சமாவது எனக்கு தெளிவாக சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ரோகிணி
சொல்கிறாங்க, இங்கே பார் ரேவதி, உன்கிட்ட நாங்கள் அப்போவே எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்போம். ஆனால் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் இல்லை. உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி பழைசெல்லாம் மறந்துடுச்சு. அதனால பழைய ஞாபகத்தெல்லாம் உனக்கு ஞாபகப்படுத்தினா உன்னோட உயிருக்கே ஆபத்தாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அதனால தான் நாங்களும் உன்கிட்ட பழைசெல்லாம் மறைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ரேவதி ரோகிணி கிட்ட கேட்குறாங்க, இங்கே பாருக்கா, எனக்கு உண்மையை மட்டும் சொல்லு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க, ஆமாம் ரேவதி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, உன் புருஷன் மேலே நீ உன் உயிரே வச்சிருந்த. அம்மா உங்கள் 2 பேத்தையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ பிளான் பண்ணாங்க. ஆனால் நீ அவருக்காக அம்மாவே அடிக்கிற அளவுக்கு போயிட்ட. இதெல்லாம் உன்னோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் தான் உனக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் பழைசெல்லாம் மறந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் சொன்ன ஒரே விஷயம், அவங்களுக்கு பழைசெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னது கேட்டதும் தான் நாங்கள் உங்ககிட்ட எதையுமே ஞாபகப்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ரேவதி ரோகிணி கிட்ட கேட்குறாங்க, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எதுக்காகக்கா அம்மா வேற மாப்பிள்ளையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, இப்போ தெரியுதா நான் எதுக்காக 6 மாதம் வரைக்கும் கல்யாணத்தை தள்ளி போடணும்னு உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கு காரணமே இதுதான். உனக்கும் உன்னோட ஹஸ்பண்டுக்கும் கோர்ட்டில் டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டுருக்கு. ஆனால் 2 பேருமே ஒத்து போய் நீங்கள் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணல. அம்மாவோட பிடிவாதத்தினால தான் உனக்கும் அவருக்கும் டைவர்ஸ் அப்ளை பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ரோகிணி ரேவதி கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ரேவதி ஒரு மாதிரி மனசுடைஞ்சு அழுகுறாங்க. அக்கா, என்னோட ஹஸ்பண்ட் யாரு என்ன நீ சொல்ல வேணாம், ஆனால் அவர் எங்கே இருக்கான்னா சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே நம்ம ரோகிணி சொல்கிறாங்க, ரேவதி, இதுக்கு மேலே நீ எதுவுமே கேட்காத. அம்மா இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னு தெரிஞ்சாலே கண்டிப்பாக அம்மா என்ன செய்வாங்கன்னு என்னால் யோசிக்க கூட முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, அப்போ அம்மாவும் சேர்ந்து தான் என்னை ஏமாத்திருக்காங்கல்ல, இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க மாட்டேங்க்கா, நான் உங்களுக்கு யாருன்னு நிரூபிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ரோகிணி சொல்கிறாங்க, இங்கே பார் ரேவதி, இந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரி நீ காட்டிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ரேவதி சொல்கிறாங்க, இல்லைக்கா, நான் எந்த விஷயம் தெரிஞ்சுக்க மாதிரி காட்டிக்க மாட்டேன். ஆனால் அம்மா என்ன தான் செய்கிறாங்க நானும் பொறுத்திருந்து பார்க்குறேன். பெத்த அம்மாவே என்னோட வாழ்க்கைக்கு இப்படியெல்லாம் எதிரியாக இருந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அவர் உன் மேலே எந்த அளவுக்கு உயிராக இருந்தார் தெரியுமா ரேவதி, அது மட்டும் இல்லாமல் அவர் உன்னோட முறப்பையன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே ரேவதிக்கு கண்ணீர் தானாக வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் ரேவதி சொல்கிறாங்க, எனக்கு நான் வீட்டுக்கு வந்தப்பே நான் யோசிச்சேங்க்கா, என்னை சுற்றி யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். சரி, இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிடுச்சுல, என் புருஷன் யாருன்னு நானே கண்டுபிடிச்சிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அம்மா கிட்ட எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியும்னு நீனும் சொல்லிக்காது, நானும் சொல்லிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி பேசிட்டு நல்லா தான் போயிடுறாங்க. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்போ ரோகிணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சாம்புச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா ரேவதி மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாம்புச்சேரி கிட்ட சொன்னதுமே சாம்புச்சேரி ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் சாம்புச்சேரி ரோகிணி கிட்ட கேட்குறாங்க, என்ன ரோகிணி, ரேவதி கிட்ட பழசெல்லாம் ஏதாவது ஞாபகப்படுத்தினியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லைம்மா, நல்லதாம்மா பேசிட்டு இருந்தா, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ரேவதி அப்படியே மயக்கத்தில் இருக்கிற மாதிரி சாம்புச்சேரி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது அக்கா சொன்னது எல்லாமே உண்மைதான். அம்மா ஏதோ என் வாழ்க்கையில் விளையாண்டுட்டு இருக்காங்க. இதை இப்படியே விடக்கூடாது. கண்டிப்பாக என்னோட புருஷன் யாருன்றதை கண்டுபிடிச்சி அவர் கூட சேர்ந்து வாழணும். எனக்கு பழைசெல்லாம் மறந்துச்சுன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையை சீரழிக்க பார்க்குறாங்களா, அதை கண்டிப்பாக நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க. இந்த சைடு ரேவதி ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா, எப்பயுமே அம்மா கிட்ட எனக்கு இதெல்லாம் தெரியுன்ற விஷயத்தை மட்டும் காட்டிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அவன் மட்டும் இல்லைன்னா எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ரோகிணி சொல்கிறாங்க, எப்படியோ ரேவதி, உனக்கு இந்த விஷயமாவது தெரிஞ்சிச்சு, இதுக்கப்புறமாவது உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்கோ அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் கதிக்கலத்தை எப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் ரேவதி ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் இருக்கிற எம்டி தான் ரேவதியோட ஹஸ்பண்ட் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ரேவதி என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்படியே த்ரில்லிங்காக எபிசோட கொண்டு போனால் நல்லா தான் இருக்கும். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.